வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வீடியோ தான். இந்த பட்ஜெட் பைக் பிரியர்களுக்காக ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக ரீசெண்டாக ஹோண்டா கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஷைனில் டிஎக்ஸ் அப்படிங்கிற பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்காக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸில் வந்து மாற்றிருக்காங்க. இந்த புது டிஎக்ஸ் ரைட் பண்ண எப்படி இருக்குது, காஸ்மெட்டிக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க. ஆல்ரெடியே தான் வந்து ஷைன் 100 வந்துருக்கு. இப்போ இந்த டிஎக்ஸ் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, இது வந்து யாருக்கான பைக்கு, இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஷைன் 100 நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரீ சர்வீஸ்க்கு நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஆகும், என்னென்னலாம் அதில் கவர் ஆகும், எத்தனை கிலோமீட்டருக்கு வரும்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களையும் டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். வாங்க படம் வீடியோக்குள்ளே போகலாம். ஷைன் டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து காஸ்மெட்டிக்காக ஹோண்டா என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெட்டு, ப்ளூ, இது இல்லாமல் பிளாக்கு, கிரே இருக்குது. ஸோ இருக்கிற 4 கலர்ஸில் எது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த 2 கலர்ஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ டிசைனில் வந்து ஹோண்டா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வண்டியை அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே ஒரு க்ரோம் ஃபினிஷ் வருது பார்த்தீங்களா. நார்மலாக ஷைன் 100ல் வந்து ஜஸ்ட்டு லைட்டு மட்டும்தான் வந்திருக்கும். பட் அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நமக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. மேபி லைட்டிங் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கும். பட் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான். பட் அந்த லைட்டிங் செட்டப்பை அழகுபடுத்துறதுக்காக நமக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. மேலே வந்து ஒரு கேப் போட்ட மாதிரி இருக்குது. பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து மாற்றிருக்காங்க. இதை தாண்டி அடுத்தது நம்ம போக வேண்டியது கன்சோலுக்கு தான். முன்னாடி தான் வந்து ஒரு 100cc வண்டி அப்படின்னா நமக்கு வந்து அனலாக் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அனலாக் செமி டிஜிட்டலில் கொடுத்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் செட்டப்பில் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் அந்த ஃபாண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக பெருசாக கொடுக்குறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுது. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஃபியூவல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீட்டாக இருக்குது. நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியுது எவ்வளோ ஃபியூவல் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க முடியும். அடுத்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் வருது. அதை தாண்டி கிளாக் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஹோண்டா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர் வருது. ட்ரிப் மீட்டரில் 2 ட்ரிப் மீட்டர் கொடுக்குறாங்க. இது ட்ரிப்பு ஏ. அடுத்து பார்த்தோன்னா ட்ரிப்பு பி, 2 ட்ரிப் மீட்டர் கொடுக்குறாங்க. அதை தாண்டி முக்கியமானது, இது வந்து இப்போ நம்ம வண்டி ஐடியில் இருக்கிறதுனால எதுவும் காட்டலை. நம்ம ஓட்டுற ஸ்பீடை வச்சு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் ஹோண்டா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு ட்ரிப்பு போகிறோம், வண்டி எடுக்கிறோம், ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த 10 கிலோமீட்டரில் ஓட்டின ஸ்பீடை வச்சு எவ்வளோ மைலேஜ் வரும், அந்த ஆவரேஜ் மைலேஜும் வந்து நமக்கு வந்து காட்டுது. அடுத்து ரேஞ்ச், நம்ம இருக்கிற ஃபியூவலுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் வந்து போக முடியும். எலக்ட்ரிக் வண்டிலாம் கொடுப்பாங்கல்ல, அதை இப்போ நமக்கு வந்து பெட்ரோல் வண்டியிலே ஹோண்டா ஆட் பண்ணியிருக்காங்க. எத்தனை லிட்டர் பெட்ரோல் இருக்குது, அதை வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்சோலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கன்சோல் தான் ஃபுல்லாக டிஜிட்டலில் வந்து வருது. இதை தாண்டி மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வண்டியை
அழகாக காட்டுறது எது அப்படின்னா அந்த ஃபியூவல் டேங்க் தாங்க. ஸோ அந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஷைன் 100ல் அது இந்த அளவுக்கு ப்ராடாக வராது, கொஞ்சம் ஒல்லியாக தான் வந்துருக்கும், ஸ்லிம்மாக தான் வந்துருக்கும். பட் நமக்கு டிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த எடுத்தோன்னே டேங்க் தான் நமக்கு வந்து தெரியும். அதுவும் வந்து இந்த ப்ளூ ரெட்டு இந்த கலர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. டேங்க் நல்லா பெருசாக தெரியுது. ஒரு புது பைக், ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100cc முன்னாடிலாம் கிராஃபிக்ஸ் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து ஹீரோவாக இருக்கட்டும், ஹோண்டாவாக இருக்கட்டும், டிவிஎஸ், பஜாஜ் யாராக இருந்தாலும் சிம்பிளாக கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் பயங்கர டஃப் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸுமே ஹோண்டா வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சைடுமே வருது. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே டேங்க்குக்கு மேலேயும் போகிறது, 2 சைடுமே வந்து வருது. ஹோண்டா அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபியூவல் டேங்க்குமே நமக்கு வந்து நல்லா ப்ராடாக வந்து இருக்குது. ஸோ அதனால் நல்ல லுக்கு வந்து வண்டிக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஃபியூவல் டேங்க் நாபு பார்த்திங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து புஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஷைன் 100ல் புஷ் டைப் இந்த டைப்பில் வராது. பட் இப்போ டிஎக்ஸில் நமக்கு வந்து புஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நமக்கு வந்து சில்வரில் கொடுக்குறாங்க புஷ் டைப்பு. ஸோ ஒரு விஷயமே கொஞ்சம் அப்கிரேட் வந்து ஹோண்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி E20யும் நமக்கு வந்து இன்ஜின் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் வரல. பட் ஃபியூச்சரில் எல்லா பம்ப்ஸ்லையுமே நமக்கு வந்து E20 ஃபியூவல் கொடுக்குறாங்கன்னா நம்ம இப்போ ஷைன் டிஎக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக E20 ஃபியூவலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸில் நிறைய இடங்கள் நமக்கு வந்து ஹைலைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வரில் வந்து வருது. ஸோ சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு வந்து பிரேக் லிவரும் நமக்கு க்ரோமில் வருது. மற்ற நார்மல் ஷைன் 100ல் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக்கில் வரும். பட் இதில் வந்து க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலும் வந்து நமக்கு புது ஷைன் டிஎக்ஸில் பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நார்மல் ஷைனில் நமக்கு சில்வரில் வந்து வரும். பட் இதில் வந்து நியூ டிஎக்ஸில் வந்து பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து பெருசாக பட்ஜெட் இருக்காது. ஒரு காலேஜ் போகிற பையனாக இருப்பான், மிடில் கிளாஸ் பையனாக இருப்பான். அந்த பையன் நார்மலாக ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு காஸ்மெட்டிக்காக லுக் வைஸும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி பசங்களுக்காக தான் டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மேன் வராரு, வயசானவர் வராரு அப்படின்னா அவருக்கு நார்மலாக வண்டி இருந்தால் ஓகே, அவர் வந்து ஷைன் 100 போயிடுவார். பட் யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் லுக்குக்கும் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்காக கொஞ்சம் வண்டியை ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், லுக்காக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்காக தான் டிஎக்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஷைன் டிஎக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஜின் வைஸ் வந்து சேம் இன்ஜின் தான். ஷைன் 100ல் இருக்க அதே இன்ஜின் தான் டிஎக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. 7.2 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 8.04 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 7.2 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. ஒரு போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து நமக்கு வந்து ட்வின் ஷாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை 5 ஸ்டெப்பாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 5 ஸ்டெப் அப்படிங்கிறப்ப மேபி ஒரு இந்த வண்டியில் நான் ரைட் பண்ணுறேன், என் பின்னாடி வந்து இன்னொருத்தர் என்ன மாதிரியே வெயிட்டில் உட்காராரு அப்படின்னா நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து அடிப்படுது, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு புஷ் இல்லை, சஸ்பென்ஷன் வந்து பெட்டராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 5 ஸ்டெப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட். அதனால் வந்து அவங்க ஆப்ஷனலாக கூட ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் தான். பட் இருந்தாலும் பிரேக்கிங் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து சிபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பிரேக்குமே நமக்கு அப்ளை ஆகும். அது வந்து ஒரு 60+ ஸ்பீட்லலாம் நம்ம வந்து போகும்போது ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த சிபிஎஸ் பிரேக்கிங் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 168 mm. ஸோ அது வந்து நம்ம சிட்டி லிமிட்டுக்கு அது வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே தான். ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி சீட்டோட லென்த்து 677 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீட்டோட ஹைட்டு, சீட்டோட லென்த்து பற்றி சொல்லணுன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியும். ஸோ நல்லா ஃப்ளாட் சீட்டாக தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நல்ல நீளமாகவும் வந்து இருக்குது. ஸோ என்ன மாதிரி வெயிட்டில் ஒரு 80+ வெயிட்டில் இருக்க 2 பேர் கம்ஃபர்டபுளாக தாராளமாக உட்காந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து சீட்டோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்ட் வந்து ஷைன் டிஎக்ஸோட ரைட் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரைட் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியுது. என்னோடய வெயிட்டு 85. ஸோ என்னோடய வெயிட்டுக்கு நம்ம சிட்டிக்குள்ளே போகிறப்ப ஒரு 50 to 60 அந்த ஸ்பீடில் நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ண முடியுது. அந்த கன்சோல் வந்து நல்லாயிருக்கு, ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. மேபி இந்த ஒரு வைசர் செட்டப் இன்னும் கொஞ்சம் வைடாக அதை ஒரு எக்ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல லுக் இருந்திருக்கும். பட் வைசர் செட்டப் வந்து லிமிட்டடாக தான் வந்திருக்கு. பட் கன்சோலில் டேட்டா வந்து நல்லா கிளியராக வந்து தெரியுது. அதுமாதிரி எக்கச்சக்கமான டேட்டா, நான் முன்னாடியே சொன்னால கன்சோல் ஒரு டீட்டெயில், அதெல்லாம் எக்கச்சக்கமான டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணும்போது அந்த ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற டேட்டா தெரிகிறதுனால நீங்களுமே வந்து ஒரு 50 to 60 மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரோட் ப்ரெசன்ஸ், அந்த ஃப்ரண்ட், அந்த மீட்ரு வந்து நீட் லுக்கில் இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்ட முடியுது.
அதேமாதிரி நமக்கு வந்து 786 mm தான் சீட்டோட ஹைட்டு. ஸோ என்னோட ஹைட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாகவே நான் காலை வந்து என்னால் நேராக வைக்க முடியல. ஸோ சைடில் அப்படி ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக என்னால் வந்து இது பண்ண முடியுது. ஸோ அதனால் நீங்கள் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டால் ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். வெயிட்டும் வந்து 103 கிலோ, வெயிட்டுமே பெருசாக தெரியல. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டு. புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்கிற ஒரு பையன், இல்லை ஒரு 20 வயசு காலேஜ் போகிறான், அந்த மாதிரி பசங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணி வந்து ஓட்ட முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேருக்கும் நல்ல சீட் கம்ஃபர்ட் வந்து இருக்குது. அதேமாதிரி நமக்கு வந்து ஒரு 50ல் சிட்டியில் போகும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஆவரேஜாக இருக்கிற பம்ப்ஸ்லாம் நமக்கு வந்து அடிபடாது. நம்ம ஏரியாக்களில் சில இடங்களில் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சுன்னா மேபி டபுள்ஸ் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அடிபடலாம். பட் 168 அப்படிங்கிறது ஒரு போதுமான அளவு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு. சிட்டியில் க்ரூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. மைலேஜும் பார்த்தீங்கன்னா பெட்டராக ஒரு 65+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு டெய்லி வேலைக்கு போகிறவங்க ஒரு கம்மியான விலையில் எனக்கு வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு லுக் வைஸும் நல்லா இருக்கிற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து ஷைன் டிஎக்ஸோட சர்வீஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போங்க. எந்த இன்டர்வலில் சர்வீஸ் வந்து பண்ணணும், அதே மாதிரி 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு நமக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். முதல் சர்வீஸ் அப்படிங்கிறப்ப 750 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் அதுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறப்ப மேஜராக நம்ம எந்த ஒரு ஸ்பேரும் மாற்ற போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு லேபர் சார்ஜஸ் வராது, வாட்டர் வாஷ்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இன்ஜின் ஆயில் மட்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 450 ரூபா நமக்கு வந்து செலவாகும். ரெண்டாவது சர்வீஸ் வந்து ஹோண்டா பார்த்தீங்கன்னா அதிக இன்டர்வல் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது சர்வீஸ் வந்து 5000லேருந்து 5500 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து பண்ணால் போதும். ரெண்டாவது சர்வீஸ்க்கும் நமக்கு வந்து 450 ரூபா ஆக போகுது. ஏன்னா செகண்ட் சர்வீஸ்லேயும் பெருசாக ஸ்பேர் மாற்ற மாட்டோம். 3 சர்வீஸ் வரைக்குமே மேஜராக நமக்கு வந்து ஸ்பேர் மாற்ற மாட்டோம். ஒருவேளை நம்ம வந்து ரஃபாக ஓட்டி எதுவும் ஸ்பேரை வந்து டேமேஜ் பண்ணி மாற்றினா தான், நார்மலாக வாங்கி நீட்டாக ஓட்டணும் அப்படின்னா ஸ்பேர்ஸ் மாற்றுற மாதிரி இருக்காது முதல் 3 சர்வீஸ். அடுத்து வந்து 3வது சர்வீஸ் அப்படிங்கிறப்ப 11500லேருந்து 12000 கிலோமீட்டர் வரைக்கும். அப்போ வந்து ஒரு சர்வீஸ்க்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 5000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணாலே போதும். அப்போ வந்து ஷைன் டிஎக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சர்வீஸ் காஸ்ட்டு உங்களுக்கு பெருசாக வராது. நீங்கள் வந்து லாங் இன்டர்வலில் தான் சர்வீஸ் வந்து பண்ண போகிறீங்க. அடுத்த விஷயம் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கிறது, நானும் 2-3 டைம் வந்து சொல்லிட்டேன், மைலேஜ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு எக்கானமிலே ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக 65லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 76,809 ரூபா. இந்த ப்ரைஸில் ஷைன் டிஎக்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் ஷைன் டிஎக்ஸ் பற்றி நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு காலேஜ் பையன், ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, பட் வந்து எனக்கு 100 cc கொஞ்சம் நீட் லுக்கில் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், சேம் டைம் வந்து மைலேஜும் எனக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும், மெயின்டெனன்ஸும் வந்து கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கணும்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஷைன் டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்குங்க. நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து டெஸ்ட் ரைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது அரியலூரில் இருக்க ரெயின்போ ஹோண்டா. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஷைன் டிஎக்ஸ் வந்து டெஸ்ட் ரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஷோரூம் வாங்க, விசிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஷைன் டிஎக்ஸுக்கு நல்ல ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஷோரூம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி. இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்னை மாதிரி நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது.